பக்கத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே செம்மையா ஷாக் ஆகுறாரு. இவங்க வந்த வண்டி எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல இடிச்சு வச்சிருப்பானுங்க. டே எரும மாடுங்களா, எழுந்துருங்கடா, வண்டி எங்கடா மோதி வச்சிருக்கீங்கன்னு போது நம்ம எங்க மோதி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அங்க சோனா இருக்கக்கூடிய இடத்துல இவங்க மோதி இருப்பாங்க. போச்சு போ, எடுறா வண்டியை ரிவர்ஸ் அப்படின்னும் போது இவங்க இன்ஜின் ஆன்ல வச்சனால பெட்ரோல் எல்லாம் காலியா இருக்கும். ஒருவேளை அது உருப்படியா பண்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பசங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. சரி பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறாங்க. எதுக்குன்னா அங்க நிக்க வச்சிருக்க கார்ல இருக்கிற பெட்ரோல ஆட்டிய போடுறது. ஆட்டிய போட்டுட்டு இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம பணக்காரன் ஆக போறோம், நம்மளுக்கு ஷோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹாப்பியா கார் டிரைவ் பண்ணிட்டே போக சிட்டில இருக்கிற ஒரு ஆளு ஒருத்தங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப கார் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட நிறுத்துறாங்க. இவருக்காக தான் இங்க கிராமத்துல இருந்து சிட்டிக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவ ஒரு பாட்டு பாடுற குழுவினர். அவர் தான் இங்க ஒரு ஷோ இருக்குன்னு சொல்லி வர சொல்லியிருப்பாரு. அப்புறம் இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி இருக்கு, நீங்க என்னோட வீட்டுக்கு போங்க, ஸ்டே பண்ணுங்க, கார அந்த இடத்துல சேஃபா வைங்க, நான் உங்களை அப்புறமே சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க வந்து போயிடுறாரு. இவங்க எல்லாமே ஓகே, இதுக்கு அடுத்த நம்ம சம்பாதிக்கணும், ஏன்னா பணம் பிரச்சனைனாலதான் கிராமத்துல இருந்து இங்க சிட்டிக்கு வந்திருக்கோம், நல்லா பாடணும், என்னென்ன மியூசிக்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டே நைட் அப்படியே தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவர் வர்றாரு. அவர்கிட்ட அடுத்த ஷோ எப்போ போகணும், சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கும் போது, நானும் உங்களை மாதிரி பாட்டு பாடுறவங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு மார்னிங் ஒரு ஷோ இருக்கு, அங்க முதல்ல போலாம், அந்த பாட்டு முடிச்ச பிறகு மத்த பிளான் ஷெடியூல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஓகேன்னு சொல்லி ரெடி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா ஒரு ஹோட்டல்ல இவங்கள பாட சொல்லுவாங்க. அங்க இருந்த ஒரு ஆளும் கத்தி கத்தி பாட ஒருத்தவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. சரி என்னங்க காசுன்னு சொல்லிட்டு அவர் குடுக்குறாரு. அந்த லேடியும் என்னது $6 இருக்கு, இதுக்காக நாங்க உயிரை கொடுத்து பாடணும் அப்படின்னு கேட்கும் போது இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது. சரி ஒரு பெரிய ஷோ இருக்கு, அதுக்கு தானே இவங்க வர சொன்னீங்க, அந்த ஷோ எப்போ அப்படின்னு கேட்கும் போது என்ன மன்னிச்சிருங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால அந்த ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, அதை பத்தி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பார்த்தானே அதுக்குள்ள நீங்க இங்க ரீச் ஆயிட்டீங்கன்னும் போது இது கேட்டா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சமக்கம் வந்துடும். அவனை பிடிச்சு அப்படியே அடிக்க போவாரு. இருங்க கோவப்படாதீங்க, என் அண்ணன் இங்க ஒரு கிளப்ல இருக்கான், அவன் கிட்ட வேணா நான் கேட்டு பாக்குறேன், அந்த ஷோ பண்ண நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு $350 கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதாவது கிடைக்குமா இல்ல இப்படி எங்களை ஏமாத்துவியா, உனக்கு எதிராக சாப்பாடு கூடான்னு சொல்லிட்டு அதை பிடிங்க வச்சுப்பாங்க. எதுக்கு நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் தான், நாளைக்கு தான் அந்த ஷோ இருக்கு, நீங்க போயிருங்க, உங்களுக்கான அட்ரஸ் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாம்ப்ளெட்டை அவர் கொடுப்பாரு. அந்த ஏரியா கொஞ்சம் மோசமானதான், நீங்க சேஃபா போய் பாட்டு பாடிட்டு அங்க வந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அந்த பொண்ணும் வேற வழியில இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், சம்பாதிக்கணும், நாங்க அங்க போறோம்னு சொல்லி ஒத்துப்பாங்க. இப்ப கார் டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. அவங்க கொடுத்த பாம்ப்ளெட்டை பார்க்கும் போது அது ரொம்ப வினோதமா இருக்கும். அந்த போஸ்டரே எடா இவனுங்க எங்கேயாவது நம்மள கோத்து விட்டுருவாங்களா அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா டிரைவ் பண்ணிட்டே போவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல டேனியல் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. இவர் தான் அவங்க அண்ணன். சரி வாங்க எல்லாமே திங்ஸ் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த கிளப்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உள்ள போங்க, உங்க லக்கேஜ் நான் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமா கொடுப்பாங்க. இந்த ரூம்ல நீங்க ஸ்டே பண்ணுங்க, நான் சொன்ன டைம் அப்போ நீங்க வந்து ஸ்டேஜ்ல பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஷெட்யூல் இருக்கும்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாரு. டைம் ஆயிரும், பாட்டு பாட கூப்பிடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டு பாட சொன்னா அவங்க கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவங்க கத்துல ஆடியன்ஸ் எல்லாம் கடுப்பாய் அவங்க கிட்ட அந்த பொருள் எல்லாம் இவங்க மேல தூக்கி போட ஆரம்பிப்பாங்க. அப்படி தூக்கி போட்டுட்டே இருக்கும் போது அங்க டேனியல் இருப்பான். டேனியல் பக்கத்துல எமிலின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துட்டு தனியா கூட்டிட்டு போவான். இந்த விஷயத்துல எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க பாத்துட்டே இருக்கும் போது இந்த பாட்டு பிடிக்கலன்ற மாதிரி எல்லாமே கிளம்பி போயிடுவாங்க. கவலைப்படாதீங்க, இப்ப எங்களோட ஃபேவரட்டான சாங் பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு எல்லாருமே மயங்கி போயிடுவாங்க. ரசிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கான காசு இது அப்படின்னு சொல்லிட்டு $350 கொடுப்பாங்க. ஓகே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் சொல்லிட்டு பாட்டு பாடுற குழுவினர் அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அங்க இருந்த ஒரு பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட டே ரூம்லயே போனை வச்சுட்டேன்டா, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ போகும்போது நீ போ நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு போனை எடுக்கிறான். எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த எமிலின்ற பொண்ணோட கண்ணுல கத்திய வச்சு சொருகிட்டு 3 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரூம்ல. இந்த விஷயத்த இவன் பார்த்த உடனே பயந்து போயிடும். டக்குன்னு அவனோட போன்ல போலீஸ்க்கு கால் பண்ணிடுவான். பண்ணிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆக பார்க்கும் போது அந்த கிளப்ல இருந்த சில ஆட்கள் அவங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போக சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. அப்ப அங்க ஒரு மொட்டை இருப்பான். அவன் உன் போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் காலை கட் பண்ணிடுவான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் நீங்க சைலண்டா இருங்கன்னும் போது அவங்க டீமுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துடும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இங்க, இதுக்கு மேல நாங்க இருக்க மாட்டோம், போலீஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க குழுவினர் எல்லாருமே கத்த ஆரம்பிப்பாங்க. இறந்து போன எமிலியோட ஃப்ரெண்டும் இதெல்லாம் பார்த்து பயந்து போயிருப்பான். இப்ப அந்த கிளப்ல சேர்ந்த ஆட்களோட இவ்வளவு பெரிய பிளான பண்ணிருக்கீங்களே எரும மாடுகளா, கதவு ஒழுங்கா லாக் பண்ண மாட்டீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இவன் உள்ள வருவான்னு, சரி விடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த கண்ணை வச்சுட்டு ரூம்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மொட்டையும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஓனர் கிட்ட சொல்லிட்டேன், அவர் ஆன் தி வே தான், பசங்களா நீங்க இதுக்கு உள்ளே இருந்தா சேஃப், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அதுக்கு யாருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கண்ணை கொடுத்துட்டு அவன் போயிடறான். இப்போ அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள அந்த கிளப்ல வேலை பார்க்குற ஒரு ஆள் இருப்பார். அவர்கிட்ட ஒரு $600 கொடு அப்படின்னு கேட்கும் போது பாட்டு பாடுறவங்களுக்கு $350 தான்,
வேண்டாம், நீ 600 கேட்கிறேன் போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணணும், கொடு, போலீஸ் வர வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஆடியன்ஸ்ல 2 பசங்களை கூப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு $600 தரேன், மாத்தி மாத்தி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுங்க, போலீஸ் அந்த பெரிய நான் அவங்களை அனுப்பிடுறோம் அப்படின்றத சொல்லும் போது அவங்களும் மாத்தி மாத்தி கத்தியில குத்துற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாங்க. எனக்கு இங்க வந்து ஒரு கால் வந்தது, என்ன ஆச்சுன்னும் போது, மேம் இவங்க 2 பேரும் தான் அடிச்சுட்டு இருந்தானுங்க, அதனால தான் நாங்க போலீஸுக்கு கால் பண்ணோம், இவங்க 2 பேரும் புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டானுங்களா? ஆமா, இந்த கிளப்போட ஓனர் யாருன்னும் போது அங்க ஒரு வயசானவர் வருவாரு. நான் தான் இந்த கிளப்போட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கும் போது அதே இடத்துல அந்த ரூமுக்குள்ள இருந்த ஆட்கள் எல்லாரையும் வெளியே போக சொல்லி அந்த மொட்டை சொல்லுவான். அந்த பாட்டு பாடுற கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் நாங்களும் வெளியே போனோம்னு கேட்கும் போது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருங்க, பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க இந்த சேஃப் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிடும். எமிலியோட ஃப்ரெண்டும் அழுதுட்டு இவனுங்க எல்லாம் நம்ம கொள்ளதான் போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்ப எமிலிய கொலை பண்ண அவனும் போறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுற குழுவினர் கிட்ட வந்து, நீ லாஸ்ட் ஒரு பாட்டு பாடு பாடுறா, அந்த பாட்டை கேட்டுதான் எனக்கு வெறி வந்து நான் அதை பண்ணேன், உன் பாட்டு சும்மா பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பொறபோக்குல என்ன அப்படி பயமுத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்துட்டு உள்ள நடிகிட்டு இருப்பாங்க. சரி, இதுக்கு மேல ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க கதை ஓபன் பண்ணு சொல்லும் போது அந்த கிளப்ல இருக்கிற ஒரு ஆள் உள்ள இருப்பான். அவன் கையில கண்ணை வச்சுட்டு, ஒரு அடி நகுந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளுவேன், என்னோட ஓனர் சொல்ற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த கிளப்போட ஓனரும் இந்த பசங்களோட காரை பார்க்க போவாங்க. அந்த கார்ல என்ன பொருள் இருக்குன்னு பாரு, அவங்க போனும் உன் கையில தானே இருக்கு, அவங்க யாரு எப்படி பாட்டவங்க அதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. காருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, கன் ஏதாவது வெப்பன் இருக்கான்னு பார்த்தா கார்ல எந்த வெப்பனும் இருக்காது. ஆனா பெட்ரோல் ஆட்டிய போறதுக்காக ஒரு டியூபும் ஒரு கேனை வச்சிருப்பாங்க. ஓ, இவங்க இப்படிப்பட்ட பசங்களா, தொக்கா மாட்டிட்டானுங்க, வச்சு சேரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போவாங்க. அதே அந்த ரூமுக்குள்ள இருக்கிறனால ரகலா பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஓனர் வந்துருவாரு. என்ன சத்தம், சரி கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னும் போது குழுல இருக்கிறவங்க எல்லாருமே, போலீஸ் வந்துட்டாங்களா, போலீஸ் வந்தாதான் இந்த கதவை ஓபன் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம், எங்க போலீஸ் அப்படின்னு கேட்கும் போது, போலீஸ் வந்துட்டு இருந்தாங்க ஆனா உங்களுக்கு கார்ல பிரச்சனை, அதனால பாதி வழியே மாட்டிக்கிட்டாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பசங்களா, கதை ஓபன் பண்ணுங்க, நான் இருக்கேன், நான் உங்க சேஃப்டிக்கு கேரண்டி தரேன் அப்படின்னும் போது இவங்க யோசிப்பாங்க, இல்ல போலீஸ் வந்தாதான் நாங்க கதை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு, கதை ஓபன் பண்ணுங்க பசங்களான்னும் போது, எனக்கு நம்பிக்கை இல்ல, இந்த குண்ண கையில கன் இருக்கு, அந்த கண்ணை எங்க கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்னும் போது, கண்ணு தானே டே, கன் அவங்க கிட்ட கூடுறா அப்படின்னும் போது கண்ணை கொடுத்துருவாங்க. சரி பசங்க இப்ப கதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னும் போது, போலீஸ் வந்தாதான் நாங்க ஓபன் பண்ணுவோம், அது வரைக்கும் நீங்க வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது அவருக்கு கோவம் வந்துடும். டே, நாம பொறுமையா பேசிட்டே இருக்கேன், என்ன கதை ஓபன் பண்ணுங்க போது இவனுங்க எல்லாமே சேர்ந்து அந்த குண்டனை அட்டாக் பண்ணி லாக் பண்ணி வச்சிருவாங்க. இங்க பாருங்க, நீங்க உள்ள வர பாத்தீங்கன்னா உங்க ஆள நான் இங்க ஒருத்தன் இருக்கான், அவனை நாங்க மர்கியா பண்றோம், எங்களுக்கு போலீஸ் வந்தா அந்த கதை ஓபன் பண்ணுவோம், அது வரைக்கும் ஓபன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த வயசான கோவம் வந்துடும். ஈஸியா முடிச்சலாம்னு பார்த்தா இவங்க எவ்வளவு மோசமா பண்ணிட்டே இருக்கானுங்களே, சரிவா நெக்ஸ்ட் பிளான் பண்ணலாம். இப்போ உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது, சரி இவங்க கிட்ட மாட்டினா நம்மள ஏதாவது பண்றாங்க, ரூம்குள்ள வெளியே தப்பிக்க கூடிய வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லி இவங்க எல்லாமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி சீலிங்க உடைக்கலான்னு பார்த்தா மேல ஆல்ரெடி சாலிடான ஒரு பொருள் இருக்கும், உடைச்சி போகிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருப்பாங்க. சரி யார்கிட்ட போன் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணா யார்கிட்டயும் போன் இருக்காது, ஆனா அந்த குண்டை மட்டும் சைலண்டா இருப்பான். உங்ககிட்ட போன் இருக்கா, போனை போடுற அந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு போது, கையில கன் இருக்கு போட்டான்னு வச்சுக்கோ, உன் பெர்மிஷனே இல்லாம நான் போனா எடுத்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னும் போது, இல்ல நான் தரேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஒரு போன் எடுப்பான், ஆனா உடச்சி உங்க கிட்ட கொடுத்துருவான். உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி அடிக்க வருவாங்க. இப்ப டக்குன்னு கரண்ட் கட் ஆயிரும், மாத்தி மாத்தி எல்லாம் அலற ஓடுற சத்தம் கேட்கும். அப்போ எமிலியோட ஃப்ரெண்டு கிட்ட லைட் இருக்கும், யாருமே ஆடாம செய்யாம அப்படியே இருங்க, நான் மத்ததை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குண்டன் கிட்ட போய் லைட்டா காமிப்பா. மத்த எல்லாருமே கரெக்டா அவன் மேல எய்ம் பார்த்து ஷூட் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க அந்த கடையோட ஓனரும் கிளப்ல ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஸ்டேஜ்ல போய், இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனால எல்லாருமே இப்பவே கிளம்பிடுறீங்களா, நாளைக்கு வாங்க, உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா நான் ட்ரிங்க்ஸும் ஃபுட்டும் தரேன், என்ஜாய் பண்ணலாம், இப்போ சீக்கிரமா கிளம்புறீங்களா சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிடுவார். இப்ப அவர் ஒரு ரூமுக்கு போவாரு, அங்க யாருக்கும் தெரியாம போதை பொருள் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து எமிலிய கொலை பண்ணவன் கிட்ட கொடுத்துட்டு, இங்க பார் கொஞ்ச நாளைக்கு இந்த ஏரியா பக்கமே நீ வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அவனை அமைச்சிருவாங்க. ரூமுக்குள்ள இருட்டுல எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் வருது, அங்க இருந்து ஒருத்தன் பாக்குறோம். கரண்ட் வந்த பிறகு இந்த இடத்துல இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்க, இப்ப அந்த வயசானவர் கதவை தட்டுவார். இங்க பாருங்க கதவை ஓபன் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் தான் பொறுமையா பேசுவேன், என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னும் போது, போலீஸ் எங்க, போலீஸ் வந்தாதான் நாங்க கதவை ஓபன் பண்ணுவோம் போது, பாருங்க தம்பிங்களா, நீங்க கதவை ஓபன் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை வெளியே அனுப்பிட்டு இந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணிரும், போலீஸ் யாராவது வந்தாங்கன்னா இங்க மர்டர் நடந்த விஷயம்னால இந்த கிளப்பே மூடிடுவாங்க, எனக்கு இந்த கிளப்னா உயிர், அது நடக்க கூடாது, அது மட்டும் இல்லாம உங்க கையில இருக்கிற கண்ணு கூட லைசன்ஸ் நான் வாங்கல, எனக்கு தான் பிரச்சனை, நீங்க அப்புறம் கதவை ஓபன் பண்ணீங்கன்னா அவங்களை அனுப்பிச்சிடுறேன், இந்த இடத்தையே நான் கிளீன் பண்ணி மாத்திடுறேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது பசங்களுக்கு டவுட் வரும். யாருக்கு தெரியும் வெளியே நீ நிறைய ஆட்கள் வச்சிருக்க,
வச்சிருப்ப, நாங்க வெளியே வந்தோடனே நீ என்ன கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க டீம்ல இருக்கவங்க இந்த பாரு கதவு ஓபன் பண்ண வேணாம், நம்ம ஒண்ணு பண்ணலாம், போலீஸ் வரட்டும், வந்த பிறகு போதான் நம்மளுக்கு சேஃப், அதனால அவங்க கிட்ட போலீஸ் வந்தாதான் நாங்க வெளியே வருவோம்னு சொல்லிடு அப்படின்னு அங்க இருக்கிறவரும் வாய்ப்பே இல்ல, போலீஸ் எல்லாம் இங்க வரமாட்டாங்க, வந்த போலீஸ் கிட்டயும் நாங்க போய் சொல்லி அனுப்பிட்டோம், அது மட்டும் இல்லாம இப்ப உங்ககிட்ட கன் இருக்கு, அந்த கண்ணை எங்க கிட்ட கொடுத்துருங்க, கண்ணை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களை வெளியே அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நம்ம கிட்ட இப்ப கன் இருக்கனாலதான் இந்த தனியன் சைலண்டா இருக்காங்க, கண்ணை மட்டும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாமே நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எமிலியோட ஃப்ரெண்டு சொல்வா. சரி அப்புறம் நம்ம என்ன பண்றது, நீ வேணா கண்ணு கொடுக்குறோம் அதுக்கு பதிலா போனை கேளு அப்படின்னும் போது ஓகே நாங்க கண்ணை கொடுக்குறோம் ஆனா எங்களுக்கு போன் தரணும் போது போன்லாம் தர முடியாது தம்பி, கண்ணை குத்தனா உனக்கு உயிரோட விடுவேன் இல்லைன்னா உன்னை இங்க புதைச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது இவங்களுக்கும் பயமா இருக்கு, ரொம்ப நேரம் நம்மளால இங்க இருக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது பசங்களை அதான் நான் சொல்றேன், கண்ணை கிட்ட கொடுத்துருங்க உங்களை நான் உயிரோட விட்டுறேன், அதுக்கடுத்து நீங்க யாரோ நான் யாரோ, ஏன்னா கண்ணுல வர லைசன்ஸ் இல்லையா, போலீஸ் கிட்ட மாட்டினா நான் தான் பிரச்சனை மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரி ஓகே நாங்க கண்ணை கொடுக்குறோம் எங்களை நீங்க விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒரு குண்டா இருப்பான், அவன் ஃப்ரெண்டு லாக் பண்ணி வச்சுட்டே சரி நான் கதவு ஓபன் பண்ணி கண்ணை கொடுத்துறேன், கதவு லைட்டா ஓபன் பண்ணி கண்ணை கொடுக்க வரும்போது எமிலியோட ஃப்ரெண்டு உடஞ்சு போன ஓட்ட வழியா வெளியே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அந்த வயசானவர் கூட நிறைய ஆட்கள் இருப்பாங்க, வேணாண்டா கதவு ஓபன் பண்ணாத வெளியே ஆட்கள் இருக்காங்க அவங்கள நம்ம கொலை பண்ணுவான்னு கத்துற டைம்ல அந்த ஆட்கள் அவனோட ஃப்ரெண்டோட கையை பிடிச்சு அடிக்க ஆரம்பிப்பாங்க, இதை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட கதவுல கை வச்சவங்க எல்லாரோட கையும் இடிச்சு அவனோட ஃப்ரெண்டை உள்ள வச்சு லாக் பண்ணிடுவாங்க. டேய் ஒரு நிமிஷத்தை எங்களே காலி பண்ண பாக்குறீங்களா, வெளியெல்லாம் நாங்க வரமாட்டோம், உன் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கான் அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட செம்ம அடி அடிப்பாங்க. அந்த வயசானவரும் சரி நீங்க ஆசைப்பட்டதை நான் பண்றேன் ஆனா உள்ள இருக்கிற எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிருவாங்க. ஆனா அந்த குண்டை வந்து எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிப்பேன், ஏன்னா கண்ணு வெளியவே மிஸ் ஆயிருக்கும், கண்ணு இருக்கனால தான் நான் என் கண்ணிலே வரல விட்டு ஆட்டினீங்க இப்ப கண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்க வர கேப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை பிடிச்சு வச்சிருவாங்க. எமிலியோட ஃப்ரெண்டு கிட்ட கத்தி இருக்கும், அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணன்னு சொன்னா அவ வெறியில அவனோட வயிற்றை கிழிச்சு மர்டர் பண்ணிடுவா. இந்த விஷயம் வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்ப கதவு ஓபன் பண்ணி கண்ணு கொடுக்க ட்ரை பண்ண அவனோட கை ஃபுல்லா காயமா இருக்கும், அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கு அவனை உடனே வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ரிஃப்ளெக்ஷன் ஒரு கீழே இருக்க மரப்பழகாது அதை உடைக்க முயற்சி பண்ணிட்டு உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு மினி ரூமே இருக்கும், அந்த ரூம்ல இவங்க போதை பொருளை யாருக்கும் தெரியாம தயாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனால அந்த வயசானவர் போலீஸ் இங்க வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள போறாங்க, வெளியே போக வழி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு வழி இருக்கும், ஆனா அந்த போட்டு லாக் பண்ணிருப்பாங்க, அவங்களால வெளியே போகவே முடியாது. என்ன பண்றது, நம்ம ஃப்ரெண்டோட நிலைமை மோசமா இருக்கு, நம்ம எங்கேயாவது போய் தான் ஆகணும், சரி என்னாலும் பரவாயில்ல கதவு உடைச்சிட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு கையில வெப்பன் எடுத்து வச்சுப்பாங்க. அதே இடத்துல எங்க அந்த வயசானவரும் சில ஆட்களை கூட்டிட்டு வந்து தம்பிங்களா போற காரியம் பக்காவா முடியணும், ஒரு பையன் கூட மிஸ் ஆக கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கையே அனுப்பி வைப்பாங்க அந்த ரூம்ல இருக்கவங்க எல்லாரையும் கொலை பண்றதுக்காக. அந்த இடத்துக்கு டேனியல் வருவான், என்னாச்சு ஏன் இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னும் போது அந்த வயசானவர் டேனியல் நீ கூட்டிட்டு வந்திய பாட்டு பறக்குழு அவங்க கிட்ட நம்ம கேங்ல இருந்த ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னும் போது எந்த பொண்ணு எமிலியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுற, ஏன்னா எமிலியை இவர் லவ் பண்றாரு ஆனா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியாது அந்த கிளப்ல. எமிலிக்கு என்ன ஆச்சுன்னும் போது அவளை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு எம்எல்ஏ நம்ம காப்பாத்திடலாம், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போது கூட இருக்க மொட்டையும் சார் அப்படின்னு இருப்பான், என்னடா டேனியல் நமக்காக இதெல்லாம் பண்ண மாட்டானா, அவன் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேத்தி விட்டுட்டு போக சொல்லுவாங்க. அவன் இன்னைக்கு செத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. அதே இடத்துல பாட்டு பாரு குழுவினரும் எமிலியோட ஃப்ரெண்டும் கையில வெப்பன் எடுத்துட்டு வெளியே போக முயற்சி பண்ணாங்க. இப்படி ஒன்னா போனாலும் நம்மளால வெளியே தப்பிக்க முடியாது, ஆளுக்கு தனியா பிரிஞ்சு போங்க, ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்ப அந்த தாத்தா கூட வேலை பார்க்குற ஒருத்தன் ஒரு வெறி பிடிச்ச நாயை கூட்டிட்டு வந்துருவான். அந்த நாய் எங்க டீம்ல இருக்கிற ஒருத்தனோட காலையும் கழுத்தையும் கொதற ஆரம்பிச்சிடும். அவனோட நிலைமையை பத்தி எல்லாமே பயந்து ஓடும் போது ஒரு ஃப்ரெண்டு வெளியே இருக்கிற ஜன்னல் ஓப்பனா இருக்க பார்த்துட்டு அப்படியே பைஜி அடிச்சு கீழே விழுக வெளியே இந்த ஆட்கள் அவனோட வயிற்றுல கத்தியால குத்தி அவனை மர்டர் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த லேடியும் அங்க வந்து ஓடும் போது ஒரு ஆள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வரான். அதனால அங்க வந்து பொருள் எடுத்து அவனோட முகத்திலேயே ஸ்ப்ரே பண்ணிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வரா. இப்ப எம்மியோட ஃப்ரெண்ட் அங்க வந்து ஓடும் போது அவளோட காலை அந்த நாய் கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, தப்பிக்க முடியாம திணறிட்டே இருக்கும் போது கையில அடிப்பட்டவன் அந்த மைக் எடுத்துட்டு போய் ஸ்பீக்கர் கிட்ட வைப்பான். அதுல வரக்கூடிய அதிகமான சத்தத்தினால அந்த நாய் பயந்து அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடும். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பவும் ஓபன் பண்ணி வந்த டோருக்குள்ளேயே போக பார்த்தா அங்க அவளோட ஃப்ரெண்ட் இருப்பா. என்னடா நம்ம 3 பேர் தான் இருக்குங்க, மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னும் போது அவங்க இறந்துட்டானுங்க, நம்ம இந்த ரூம்ல இருக்கிறதா இப்போதைக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப இறந்து போனா அந்த 2 பாடியும் வெளியே எடுத்துட்டு வராங்க. அதுல ஒருத்தனுக்கு உயிர் இருக்கு. இதை பார்த்து அந்த மொட்டையனோ இவனுக்கு உயிர் இருக்குன்னும் போது உயிர் இருக்கா அது ஏன் இருக்கு முடிச்சிடறான் அவனை அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் போது அந்த மொட்டை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ அங்கிருந்து ஒருத்தங்கிட்ட என்னடா உன் நாய் போச்சுன்னு எல்லாரையும் மர்டர் பண்ணிடுறான்னு சொன்னேன், 2 பேரை தான் கடிச்சு வச்சிருக்கு, வேஸ்ட் போ அப்படின்னும் போது சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது டேனியல் இன்னொருத்தனும் சார் நாங்க 2 பேர் போதும், பேலன்ஸ் இருக்கிறவங்கள போட்டு தரலன்னு சொல்லிட்டு அப்படி கதை வெடிச்சுட்டு அவங்க உள்ள போகும்போது எமிலியோட ஃப்ரெண்டு கையில இந்த ஸ்ப்ரே எடுத்து அவங்க மேல அடிச்சிருவா. டேனியலும் எங்க எமிலி நம்ம போது எமிலியா உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையா, அப்ப எதுக்கு கதை உடைச்சிட்டு உள்ள வந்தேன் போது எமிலிக்கு பிரச்சனை தான் நான் இங்க வந்திருக்கேன் போது டேய் பிரச்சனை பண்ணதே ஓனர் தான்டா, அவன் தான் எமிலிய போட்டு தட்டான்னு சொல்லி நடந்த விஷயம் சொல்லும் போது அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். கூட வந்தோம்னா மரியாதையா வெளியே போ, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது இங்க ஓனரும் என்னடா டேனியல் இவ்வளவு நேரம் ஆச்சு போய் உண்மையாவே எல்லாரையும் கொலை பண்ணிட்டானா இல்லையா, ஆமா டேனியலுக்கும் எமிலிக்கும் என்னதான் நடந்துகிட்டு இருக்கணும் போது பாஸ் உங்களுக்கு தெரியாதா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு போது அடா பைத்தியக்காரா இதை ஏன்னா என்கிட்ட முதல்ல சொல்லல, நம்ம தேவையில்லாம பிரச்சனை அதிகமாக்கிட்டோம் போல. சரி அவன் காரை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு டேனியலோட காரை செக் பண்ணுவாங்க. அதோட பேக் சீட் பார்க்கும் போது அவனே எமிலியும் இந்த இடத்த விட்டு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க போட்டோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வயசானவரோட ஒரு ஃபேவரட் பொருளாம் ஆட்டையை போட்டு வச்சிருப்பான். என் கூட எந்த என்னைய ஏமாத்த பாத்திரம் போறேன் நம்ம சும்மா இல்லாமா. சோ காய்ஸ் ரெடியா இருங்க, 3 ஷாட்ல எல்லாரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கேங்க உள்ள அனுப்புவாங்க. அதே இடத்துல எங்க டேனியலும் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும், நம்ம இங்க இருந்து போறோம்னு சொல்லிட்டு கன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வெளியே பேசிட்டே வரும்போது அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அங்க திரும்ப கன் ஷூட் சவுண்ட் கேக்குது. இதனால இவங்க 3 பேர் பயந்து போயிட்டு கையில இருக்கிற கன் எடுத்துட்டு தப்பிக்கிறதுக்காக வெளியே போவாங்க. அப்ப அங்க அந்த லேடியும் கன்னால எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க அந்த நாய் அவ காலை கடிச்சு அவளை கடிச்சு குதறி மர்டர் பண்ணிட்டு இதை பார்த்து இவங்க 2 பேரும் நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல உள்ளதான் போனோம்னு சொல்லி திரும்ப அந்த ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த வயசானவர் ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவாரு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, இறந்து போன பாடி எடுங்க, நாங்க 2 பேரும் இங்க வந்து போறோம், உங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு டைம் கம்மி, குடிக்கிற கன்ல அவங்க 2 பேரையும் முடிச்சிங்கன்னா கேட்ட அமௌண்ட்டை விட அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மொட்டையன் கிட்ட இப்போ உங்ககிட்ட தான் எல்லாம் பொறுப்பும் இருக்கு, நாளைக்கு ஒரு ஷோ இங்க நடக்க போகுது, அதனால மர்டர் ஆன பிறகு பக்காவா எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கணும், எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கு, என் நம்பிக்கையை நீ வீணாக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் இறந்து போன பாடி எடுத்துட்டு அங்க அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ உள்ள இருக்கிற 2 பேரும் மச்சான் பணம் முக்கியம்டா, அதனால இந்த வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெப்பனை எடுத்துட்டு நாயை கூட்டிட்டு உள்ள போறாங்க. இங்க 2 பேரும் சோகமா இருப்பாங்க. அதுல அவனும் எனக்கு உங்க கூட சாகணும்னு ஆசையே இல்லை அப்படின்னும் போது ஆசை இல்லைன்னா நான் என்ன பண்றது, நம்ம எப்படியோ சாகதான் போறோம், சரி ஏதாவது பேசு, சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேச்சாவது கேட்டுட்டு போறேன் அப்படின்னும் போது உனக்கு நான் ரிக் சில்வான்ற கதையை சொல்றேன். அதாவது ஈராக்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அதுல பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும் மக்களை ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க, அவங்க இருக்கிற இடத்த விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க. அப்படிப்பட்ட மோசமான இடத்த தான் நான் அப்ப இருந்தேன், அது வார் டைம். அப்போ அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவரு சாதாரண மனுஷன் தான், ஆனா அவங்க பண்ற அராஜகத்தெல்லாம் பார்த்து அவருக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சாரு. கன்னை எடுத்து அவரு பாக்குறவங்க எல்லாரையும் வெறித்தனமா ஷூட் பண்ணிட்டு பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாரு. அவரை பார்த்த நிறைய பேர் பயந்தே போயிட்டாங்க. அவருக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. உண்மையா சொல்ல போனா அந்த வார விடவும் இது ஒண்ணும் பெரிய வாரம் கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு மோட்டிவேஷன் வந்துடும். வா நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்றத சொல்லுவா. அதே இடத்துல இங்க அந்த நாய் கூட்டிட்டு உள்ள வரும்போது இப்போ பயங்கரமான ஸ்பீக்கர் சவுண்டு கேட்கும். அதாவது இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சவுண்டை கேட்ட அந்த நாய் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடும். அந்த ஆட்கள் 2 பேரும் கதை ஒடிச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. கீழே அந்த ஓட்டியை பார்ப்பாங்க, யாராவது உள்ள இருக்கீங்களான்னு சொல்லி ஒருத்தனை உள்ள இறங்க சொல்லிட்டு அவன் செக் பண்ணிட்டு இருக்க அங்க அந்த பொண்ணு மறைஞ்சிட்டு இருக்கும். கத்தி எடுத்துட்டு வெளியே நிக்கிறவனோட கழுத்திலே ஒரு கீரை போட்டு முடிஞ்சா நான் தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சுல பேச இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ற டைம்ல உள்ள இருந்தவன் கையில கன் எடுத்துட்டு அவனை ஷூட் பண்ண வருவான். ஆனா அவன் அதுக்குள்ள பக்கத்துல இருந்தவன பாத்துருவான். அவனை ஷூட் பண்ண போகும்போது இப்போ அந்த பொண்ணு காலை கீழே இறக்குற மாதிரி வைப்பா. என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி காலிலேயே 2 வாட்டி ஷூட் பண்ணிடுவான். பார்த்தா அது எமிலியோட பாடி தான். அவளோட காலில் தான் அவன் ஷூட் பண்ணிடுவான். அவனுக்கு இருந்த கன்னே கம்மி தான், இப்ப எல்லாமே போயிருக்கும். இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவனும் கன் எடுத்துட்டு அந்த கெட்டவனை அடிக்க முயற்சி பண்ணும் போது 2 பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை வந்துகிட்டே இருக்கும். கொடுத்தது ஒரே வேலை அவனை போட்டு தள்ளுறது. அது கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு கடுப்புல அவளே கீழே இறங்கி அவனோட தலையில நச்சுன்னு ஷூட் பண்ணி காலி பண்றவா. எங்க அந்த மொட்டை எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்க 2 பேரும் வருவாங்க. என்ன நான் செத்துருப்போம் நினைச்சியானும் போது அப்படி இல்ல மாவனே, நீதான்டா எல்லாத்துக்கும் காரணம். இப்போ உங்க மண்டையில ஷூட் பண்றதுல கண்ணு தெரிச்சு வரப்போதுன்னும் போது ஐயா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, என்ன விட்டுருங்க, நான் ஒரு அப்பாவி அப்படின்னும் போது அப்படியா சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில கண்ணை வச்சுட்டே வெளியே கூட்டிட்டு வருவாங்க. இங்க பாருங்க என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க,
எனக்கு ஜெயிலுக்கு போனோம் ஆசை இல்ல அப்படின்னும் போது, அப்படியா இப்ப நீ என்ன பண்றேன்னா போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ சொல்ற. நீ சொல்லலன்னு வச்சுக்கோயேன், நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து நான் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு இவங்க பயமுறுத்திட்டே இருக்கும்போது, ஓகே ஓகே நான் பண்ண தப்புதான், நான் போலீஸ் தானே தேடணும், அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து ஓட ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் நைஸா வெளியே வருவாங்க. வந்து பார்த்தா அங்க 2 ஆட்கள் இருப்பாங்க. இறந்து போன பாடிஸ் எல்லாமே நாய்களுக்கு இரையா போடுறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல டக்குன்னு இவங்க 2 பேரும் வந்து அவங்க 2 பேருக்கும் கண்ணை காமிச்சிட்டு எங்க உங்க ஓனர் இருக்கான் அவன் கிட்ட எங்களை கூட்டிட்டு போன போது கரெக்டா அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த நாய் எங்கேயோ சுத்தி முத்தி நடந்து ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இங்க அந்த ஓனர் என்ன பண்ணிட்டு இருப்பானா, போலீஸ் வந்தாங்கன்னா இவங்க எப்படி இறந்தாங்கன்னு ஒரு ஃபேக்கா ஒன்னு ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு இவங்க கார்லயே பெட்ரோல் எடுக்கிற மாதிரி ஸ்கிரீன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். இதை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்கு சமக்கம் வந்துடும். இங்க பாரு, நாங்க பெட்ரோலை திருட்டுறவங்க தான், ஆனா உன்ன மாதிரி கீழ்த்தனமான வேலைகள்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போன ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவன் ரொம்ப எமோஷனலா ஆயிடுவான். இப்ப அங்கிருந்து ஒரு ஆனா சார் எனக்கும் அக்கா சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது நல்ல நீ என்ன பேசுன்னு சொல்லி அவனை போட்டு தள்ளிடுவா. என் ஃப்ரெண்டு சாவுக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே நான் சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ண வர கேப்ல அவன் ஓடி போவான். டக்குனு அந்த கிழவனை அவன் ஷூட் பண்ணிடுவான். இப்ப அந்த மொட்டை என்ன போலீஸா தேடி நடந்து போயிட்டு இருப்பான். எம்மிய கொலை பண்ணவனுக்கு நடக்கிற இந்த விஷயம் தெரியாம டிவியை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பாட்டு பாரு குழுவை எல்லாரையும் ஒருத்தன் இந்த கிளப்புக்கு அனுப்பியிருப்பான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில எல்லாரையும் போட்டு தந்த பிறகு ஹீரோவும் ஹீரோயினும் பொறுமையா ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா நாய் அவங்க கிட்ட வரும். இதையும் போட்டு தரலாமா அப்படின்னு ரெடியா இருக்கும் போது அந்த நாய் இவங்க எதையும் பண்ணாம இறந்து போன ஓனர் கிட்ட போய் படுத்துக்கும். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோ எங்க கிளப்புக்குன்னு ஒரு பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா அந்த பேர் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுன்னும் போது இன்னும் உன் டீம்ல இருந்து எல்லாமே இறந்து போயிட்டாங்க, இப்போ உன் டீமுக்குன்னு ஒரு பேரை வர யோசிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பாய் அங்க வந்து போக இதோட இந்த கஷ்டம் முடிக்கிறாங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.